ஹாய் நண்பா, ஜிப்மர்லேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி நான் கிளியராக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இதை மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஜாப் தேடின்னு இருக்கீங்கன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. டெய்லி வந்து அப்டேட் உங்களுக்கு கிடைச்சினே இருக்கும். நியூ ஜாப்ஸ்லாம் அப்டேட் பண்ணிக்கினே இருப்போம். ஓகேவா? என்ன போஸ்ட் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அந்த போஸ்ட்டுக்கு தான் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இது சொல்ல போனால் இது வந்து பெர்மனன்ட் ஜாப் மாரி தான். ஸோ உங்களுக்கு வந்து சேலரி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,000 per month அப்படின்னு வந்து கிடைக்கும். ஓகேவா? ப்ராஜெக்ட் டைட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா phase 3 ஓப்பன் லேபிள் ரேண்டமைஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நேமில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து நேஷ்னல் கரியர் கைட் NCG தான் வந்து அவங்களுக்கு வந்து ஃபண்டெல்லாம் வந்து தராங்க. ஸோ ப்ராஜெக்டோட ஹெட் இன்வெஸ்டிகேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மிதா கையல், அவங்க தான் வந்து ப்ராஜெக்டோட ஹெட்டு. என்ன டிபார்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா என்ன டிபார்ட்மெண்ட்லேருந்து எடுக்கிறாங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் ஆன்காலஜி அந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த எடுக்கிறாங்க. உங்களுக்கு வந்து ஒர்க் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி பண்ணுற மாரி, குவாலிட்டி செக் பண்ணுற மாதிரி, வீக்லி மந்த்லி அந்த டேட்டாலாம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாரி இருக்கும் ப்ராஜெக்டில். ஸோ உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டரில் தான் வந்து ஒர்க் பண்ணுற மாரி இருக்கும். டேட்டா அந்த மாரி சம்மந்தமான ஒர்க்கு தான் இருக்கும். மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாரி இருக்கும். அதை வந்து ஆடிட் பண்ணுற மாரி, அதை வந்து கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டில் என்னென்ன டேட்டாலாம் கலெக்ட் ஆகுது, என்னென்ன டேட்டாலாம் இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி வீக்லி மந்த்லி ரிப்போர்ட்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுக்கு குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் ஃப்ரம் ரெகக்னைஸ் இன்ஸ்டிடியூஷன் இல்லைனா யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். ஸோ இதுக்குன்னு வந்து ஒரு ஸ்கில் வேணும். அந்த ஸ்கில்லு நீங்கள் வந்து அதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்கா அப்படின்னு மாதிரி பார்த்துங்க. ஸ்பீட் டெஸ்ட் வந்து 50,000 ஸ்பீட் டெஸ்ட் ஆஃப் லெஸ் தென் 50,000 கீ டிப்ரெஷன் per hour through a speed test on a per hour வந்து 15,000 கீஸ் வந்து நீங்கள் அடிக்கிற மாரி இருக்கும். மினிமம் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் டேட்டா என்ட்ரி ஒர்க் வந்து உங்களுக்கு இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹேண்ட்லிங் கிளினிக்கல் ரிசர்ச் டேட்டா, பேஷன் ரிலேட்டட் டேட்டாலாம் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில் உங்களுக்கு இருக்கணும். MS ஆஃபீஸு, எக்ஸலு, MS வேர்டு, வீடியோ கான்ஃபரன்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து நாலேஜ் இருக்கணும். பிஸ்னஸ் இன்டெலிஜென்ட் டூல்ஸு, டேட்டாலாம் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். பேசிக் நாலேஜ் இருக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் சாஃப்ட்வேரை பற்றி உங்களுக்கு பேசிக் நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் வந்து அப் டு வந்து 35 years வரைக்கும் நீங்கள் வந்து இருக்கலாம். யாரெல்லாம் எலிஜிபிளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்களோ உங்கள் சிவியை வந்து ஒரு டாக்குமெண்ட் PDF ஃபார்மேட்டில் ரெடி பண்ணி நீங்கள் வந்து இந்த மெயில் ஐடிக்கு இவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ண வேண்டாம். ஸோ எந்த ஃபார்மேட்டில் சென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துருக்காங்கல்ல, கேண்டிடேட் நேம், போஸ்ட் நேம், இயர், அப்ளிகேஷன், எக்ஸாம்பிள், ஜேம்ஸ், இந்த ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாரி இருக்கும். லாஸ்ட் டேட்டு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4:30 PM 30/9/2024 மண்டே, அதுதான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து உங்கள் சிவியை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ப்ளஸ் ரிட்டன் டெஸ்ட்டு, இன்டர்வியூ ரெண்டுக்கும் வந்து உங்களுக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. ரிட்டன் டெஸ்ட்டு, இன்டர்வியூ நடக்கும். அதுவும் சேம் டேல உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். ஓகேவா? இது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்துங்க. இதோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பியூர்லி ஃபார் கான்ட்ராக்ட் பேஸ், அதில் தான் வந்து எடுக்கிறாங்க. கான்ட்ராக்ட் பேஸ்னால் 1 year 2 year அப்படிலாம் கிடையாது. லைக்லி டூரேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 7 years வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாரி இருக்கும். ஓகேவா? அதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 18,000 சேலரி டீசெண்டாக தான் இருக்குது. பர் மந்த் வந்து 10% இன்க்ரிமெண்ட் எவ்ரி இயர் வந்து உங்களுக்கு 10% வந்து இன்க்ரிமெண்ட் வந்து இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, யாரெல்லாம் ஜாப்னு ஒன்று தேடின்னு இருக்கீங்களோ அவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு 7 years, அதுக்குள்ளே நீங்கள் வந்து நல்ல ஜாப் கூடன்னு ட்ரை பண்ணின்னு போகலாம். அது வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு பியூர்லி ஃபார் கவர்மெண்ட் ஜாப் தான் இருக்கும். ஸோ நீங்கள் போனீங்கன்னா இதில் ஜாயின் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ணலாம். ஓகேவா?
கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் போட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதுமாதிரி இன்ஃபர்மேஷன் ரெகுலராக தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.